வணக்கம். ஓடிடி பூமுக்கு அப்புறம் ரேரான அரிதான ஜானர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டைம் லூப், டைம் ட்ராவல் மாதிரியான ஜானர்ஸில் கூட ஆடியன்ஸ் அழுத்து போகிற அளவுக்கு கண்டென்ட் வர ஆரம்பிச்சிச்சு. டைம் லூப் படம்னாலே எக்ஸைட்மெண்ட் வரும் ஒரு காலத்தில். அதெல்லாம் இப்போ போய் டைம் லூப் தானே, அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம்னு ஒரு மாதிரி மைண்ட் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு வகையில் ரைட்டர்ஸுக்குமே இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான். அப்படி ஒரு சேலஞ்சை தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு லைட்ஸ் அவுட் படத்தை எடுத்த டைரக்டர் டேவிட் சாண்ட்பர்க். இந்த அன்டில் டான் படத்துக்கான கதையை வீடியோ கேம்லேருந்து அடாப்ட் பண்ணி நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க ரைட்டர்ஸ் பிளேர் பட்லரும் கேரி டாபர்மேனும். ட்ரெய்லர் பார்த்தீங்களா அப்படின்றது தெரியல, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் டான், க்ளோவர், மேக்ஸ், நீனா, மேகன், ஏபல்னு 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரோட் ட்ரிப் போகிறாங்க. அந்த ரோட் ட்ரிப்புக்கான நோக்கம் என்னன்னா, க்ளோவருடைய அக்கா மெலனி போன வருஷம் தொலைஞ்சு போயிடுறாங்க. கடைசியாக மெலனி போயிட்டு வந்த இடங்களுக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வரும், அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரீட்ரேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றியா தெரிய வருதான் பார்க்கறதுக்காக அப்படி போகிறாங்க க்ளோவர். ஸோ மெலனி ஒரு கேஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பின வீடியோவை வச்சு ட்ரிப்போடைய கடைசி ஸ்டாப்பாக அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. க்ளோர் வேலின்னு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் அவளும் போனான்னு வேறு அந்த ஸ்டோர் ஓனர் சொல்கிறாரு. இவங்க அந்த பக்கத்தில் ஒரு மலை மேலே இருக்கிற க்ளோர் வேலிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. யாருமே இல்லாத அந்த ஏரியாவில் ஒரு காட்டேஜ் ஒன்று இருக்குது, அங்கே போகிறாங்க. உள்ளே யாரும் இல்லை. ஆனால் உள்ளே போன இந்த 5 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும், அதாவது அன்டில் டான், விதவிதமான ஆபத்துகள் இவங்களை அட்டாக் பண்ணி சாகடிக்குது. அடுத்த நாள் திரும்ப உயிரோட வராங்க, அதே டைமுக்கு திரும்ப வராங்க, திரும்ப முதல்லேருந்து எல்லாம் ஆரம்பமாகுது. இப்படி செத்து இவங்க விளையாடுறதுக்கான காரணம் என்ன, இந்த டைம் லூப்லேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, மெலனிக்கு என்னதான் ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த அன்டில் டான். டைம் லூப்புங்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் எலிமெண்ட் கூடவே நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸை கலந்து கட்டி ஒரு ஹாரர் மசாலா படத்தை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் டேவிட் சாண்ட்பர்க். 5 ஃப்ரெண்ட்ஸில் பிரதானமாக எல்லா ரூபின், கூடவே அவங்கள சிம் பண்ணி சுத்துற மைக்கேல் சிமினோ, கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற ஒடேசா ஜியான், அவங்க பாய் ஃப்ரெண்டாக வர பெல்மான் கமேலி, அமானுஷ்யமான விஷயங்கள் என்னால் சென்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிற ஜி யங் யூ. எல்லாருமே டிபிக்கலான கேரக்டர்ஸ் தான், ஓகேவான பர்ஃபார்மன்ஸஸ் தந்திருக்காங்க. இதில் ஜி யங் யூ மட்டும் கொஞ்சம் பெட்டராக அவங்க கேரக்டர் போர்ட்ரே பண்ண மாதிரி இருந்தது. வில்லனாக வர ஒரு ஆக்டர்லாம் 100 வருஷ பழைய ஹாலிவுட் வில்லன் ஸ்டைல் நடிப்பை கொடுத்து படுத்துறாரு. இந்த படத்தோடைய மிகப்பெரிய பிளஸ் இதோடைய ப்ரொடக்ஷன் டிசைன், கிராஃபிக்ஸ் அண்ட் நிறைய ப்ராக்டிகல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அது உண்மைனா அந்த ப்ராக்டிகல் எஃபெக்ட்ஸும் ஒரு பிளஸ் தான். க்ளோர் வேலிங்கிற ஏரியா, அழிஞ்சு போன அந்த ஊரை காட்டியிருக்கிற விதம், அந்த காட்டேஜ், அங்கே இருக்கிற ரூம்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், காட்டேஜுக்கு எதிர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அந்த இடம் அவங்களுக்கு ரிவீல் ஆகிற விதம், அந்த வீட்டோடைய அண்டர் கிரவுண்ட் ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியான்னு பெரிய ஸ்க்ரீனில் இவங்க உருவாக்கி இருக்கிற இந்த வேர்ல்டு தான் ஓரளவுக்கு இந்த படம் என்கேஜிங்காக நகர ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா டைம் லூப் சர்வைவல் ஹாரர்னு கலவையான ஜானராக இருந்தாலுமே கூட கேரக்டர்ஸாக ஒருத்தருமே நம்மளுக்கு கனெக்ட் பண்ணவும் முடியல. ரைட்டிங்காகவும் வீக்காக தான் இருக்குது, ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸாகவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஹாரர் இவங்களை பாதிக்குதுன்னு காட்டின விதம் நல்ல ஐடியா தான். ஆனால் எல்லாமே பிளே அவுட் ஆகும்போது ரொம்ப கிளீஷேவாக தான் இருக்குது. அண்ட் இதுதான் ஸ்டேக்ஸுங்கிறது பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை. கோரான விஷுவல்ஸ் பிடிக்கும்னு சொல்கிற ஹாரர் ஃபேன்ஸுக்கு சில சீன்ஸ் நல்லாவே அப்பீல் ஆகும்னு நினைக்கிறேன். சில ஜம்ப்ஸ்கேர்ஸ் நல்லா இருந்தது. பாத்ரூம் உள்ள உட்காந்து தண்ணி குடிக்கிற சீன் ஒன்று இருக்கும் படத்தில். மொத்த படத்துலேயே கொஞ்சம் உருப்படியான சீக்வன்ஸாக எனக்கு ஃபீல் ஆனது இந்த சீக்வன்ஸ் தான். அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த டைம் லூப் டயரிங் லூப்பாக தான் மாற ஆரம்பிக்குது. சரி, இந்த டைம் லூப் நடக்குது, அதில் சர்வைவாக என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் வில்லன் சொல்கிற ஒரு காரணம் பாருங்கள், பயங்கர அபத்தமான ஒரு காரணம். டோட்டலாக டசன்ட் மேக் எனி சென்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படியான ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க அப்படின்னு ஹாரர் ஃபார்மேட்டில் சில கதைகளில் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சண்டை வரும், ஈகோ வரும், துரோகம் வரும். அப்படியான ஒரு சிச்சுவேஷன் இந்த படத்துலையும் வருது. பட் இங்கே செக் என்ன அப்படின்னா, துரோகம் பண்ணாலுமே கூட திரும்ப டைம் லூப் முடியும் போது முதல்லேருந்து ஆரம்பமாகும், யார் என்ன துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படியான ஒரு சிச்சுவேஷனை நல்லா கிளவராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் ப்ரௌனி பாயிண்ட்ஸ் வேணால் கொடுக்கலாம். மொத்தத்தில் இந்த அன்டில் டான் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்மார்ட்டாவோ என்கேஜிங்காவோ இல்லாத ஒரு சுமாரான ஹாரர் படம். ப்ராமிசிங்கான ப்ரெமிஸ் இருந்துமே கூட ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் வழக்கமான ஜோன் உள்ளேயே ட்ராவல் பண்ணதுனால ரிசல்ட் அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இல்லை. டெக்னிக்கலி கண்டிப்பாக குவாலிட்டியான ஒரு படம் தான். ப்ரொடக்ஷன்லாம் அட்டகாசமாக இருக்குது. டைம் லூப் ஜானர், ஹாரர் ஜானரில் ரொம்ப செலக்டிவாக தான் நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டரில் சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட்ஸ் ஒன்லி.